ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபிஷ் குழம்பும் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் அப்புறமாடி நண்டு தொக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. நண்டு குழம்பு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நண்டு தொக்கு வந்து நீங்கள் எப்படி கறி குழம்பு வைக்கிற மாதிரி தான் அதை வச்சுட்டேன். லாஸ்ட்டில் வந்து தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிக்க வேண்டியதான். ப்ளஸ் அதோட வந்து லாஸ்ட்டில் இறக்க போயில ஜீரா பவுடரும் பெப்பர் பவுடரும் போட்டு இறக்கணும். அதேமாதிரி மீன் குழம்பு தேங்காயும் வெங்காயமும் போட்டு அரைக்க வேண்டியதான். அரைச்சி அதுவுமே ரெடி பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து 11:44க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. 12:45க்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே சாப்பாடெலாம் வேகமாக ரெடி பண்ணோன்ட்டு கடற்கரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்புக்கு குழம்பையும் கூட்டி ரெடி பண்ணியாச்சு. குழம்பு கொதிச்சாச்சு. அந்த பக்கம் நண்டும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிக்கவும் நான் வந்து மீனையும் போட்டுட்டு சைட் பை சைடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாவும் ரெடி பண்ணி அது தடவி வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாம் சாப்பாடும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் என் சின்ன பொண்ணுக்கும் தான் சாப்பாடு வச்சேன். என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அவளோட சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவளோட சேர்ந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமாட்டி அவள் கராத்தே கிளாஸ் கிளம்பிட்டாங்க. கராத்தே கிளாஸ்க்கு விட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு வந்தாச்சு. நைட்டு வந்து கோதுமை தோசை வச்சு என் பொண்ணுங்களும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. நான் வந்து மண் சட்டியில் அப்படி நம்ம நண்டு கிரேவி பண்ணோம்ல, அதோட மசாலா எல்லாமே இருந்துச்சு. அதில் ரைஸை போட்டு ஒரு வரவி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி டே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.